ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மோமோஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ட்டு பார்க்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். இது கூட உப்பு, அப்புறம் கறி மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இதை தனியாக வேறு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மோமோஸ் சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மோமோஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த தேய்ச்சதை நம்ம சோமா செய்கிறதுக்கு அந்த அச்சு இருக்கும் பாருங்கள், அந்த மோல்டு, அதை எடுத்துக்கோங்க. அதில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அது சேர்ந்துடும். அப்புறம் நம்ம எட்ஜஸில் இருக்கு பாருங்கள் அந்த மாவெல்லாம், அதை கையால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மோமோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அச்சில் வச்சு செய்கிறதுனால நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சிலவங்க கையில் அந்த மோமோஸ் செய்கிறதுக்கு சரியாக வராது. ஆனால் இந்த அச்சில் வச்சு செய்கிறப்ப நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இது மாதிரி இந்த அச்சு ரவுண்ட் ஷேப்லையும் இருக்கும். நான் அதுலேயும் செய்கிறேன் பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறப்போ ஒரு பக்கத்துக்கு சின்னதாக தேய்ச்சிட்டு அதில் வச்சு சென்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பக்கத்துக்கும் அதே மாதிரியே நம்ம இன்னொன்று தேய்ச்சி வச்சு அதையும் அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சைடில் அதே மாதிரியே நம்ம எட்ஜஸில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்லையும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட மோமோஸு. இது மாதிரி நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அச்சு இருந்தால். இதை நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம மோமோஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.